இன்றைய காலத்தின் சூழ்நிலையும் இந்த நாட்களில் விட அறிவியலுடைய அகோர வளர்ச்சியையும் இந்த நாட்களிலே ஏற்பட்டுள்ள புதிய பாலியல் அரசியல் மாற்றங்களும் நாடுகளுக்குள் ஏற்பட்டிருக்கிறதான இந்த எல்லா நாடுகளில் ஏற்பட்ட மாற்றங்களும் எங்களுக்கு எதையை சொல்லுகிறது அல்லது எதை எச்சரிக்கிறது சபையும் தேவனுடைய பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ புதிய சத்தியத்தை நாம் பேசுவதற்காக நான் பயன்படுத்தவில்லை. ஏற்கனவே நீங்க ஆழ்ந்ததும் தெரிந்தது தான் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி செல்ல விரும்புகிறேன். அவர்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டதை பலவற்றை வாழ்க்கையில் செய்து முடிக்கவில்லை. கன காரியங்களுக்கு ஒப்புக் கொடுத்ததை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் செய்தே முடிக்கவில்லை. பல காரியங்கள் நாங்கள் கற்று எங்கள் சிந்தைகளில் நிறைந்து போயிருக்கிறது. அது எப்படியாவது தேவ கிருபையின்படி உள்ளத்துக்குள்ள இறக்கினாத்தான் அது எங்களுடைய வாழ்வை கிரிய செய்யும். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல கண்டு நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற ஒரு ஆர்வம் கொடுத்த ஒரு காரியம், நீங்க போகிற அத்தனை இடங்களிலும் தலையிலே ஜனங்களுக்கு அறிவு உண்டு, அது எரிதத்துக்குள் இறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது ஏன் குறிக்கோளாக எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில கர்த்தர் கிருபையான காரியங்கள் செய்கிறார். அது சகோதரியே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருந்து 39 வரைக்கும் ஒரு வசனம் வாசித்துக் கொள்ளும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வாதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். இங்கே பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நாங்கள் முழுவதுமாக வாசிப்போமாக இருந்தால் அங்கே சீசர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு இயேசு கிறிஸ்து அதற்கு மறுமொழியை கொடுக்கிறார் அல்லது பதில் கொடுக்கிறார். அந்த பதில் ஒரு பகுதியை தான் நீங்கள் இப்பொழுது வாசித்திருக்கிறீர்கள். அவர் அநேக பதிலை கொடுத்த பொழுது இங்கே நோவாவை குறித்த ஒரு பதிலையும் தம்முடைய சீசனுக்கு கொடுக்கிறார். இந்த மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அது அதிகமாக கொடுக்கப்படுற காரியம் இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனங்களும், அது மாத்திரமல்ல இந்த கடைசி நாட்களில் ஏற்பட போன மாற்றங்களையும் அழிவுகளையும் அது மிகவும் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த மத்திய சுவிசேஷம் என்பது 24 இது இந்த நாட்களுக்கு உரிய ஒரு வெளிப்பாடாகவே இருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அங்கே முதல் 3 வசனங்களில் வாசிப்பதாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சீசர்கள் சில கேள்வியை கேட்கிறார்கள். கேள்விக்கான பதிலை இந்த மத்திய 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் அங்கே 24ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் பார்க்கிற பொழுது அவர் ஆலயத்தை காண்பிக்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்தை அந்த ஆலயத்தை காண்பிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து உடனடியாக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார், ஒரு கல்லின் மேல் கல் இராமல் விழிக்கப்பட்டு போகும் என்று. அதன் பின்பாக இயேசு தரித்திருக்கிற பொழுது சீசர்கள் ஒரு கேள்வி மறுபடியும் கேட்கிறார்கள். ஒன்றை காண்பித்தார்கள். அதுக்கு இயேசு தீர்க்கதரிசனம். அந்த தீர்க்கதரிசன வெளிப்பாடை பெற்றுக் கொண்டுடனே சீசர்கள் கேள்வியை கேட்கிறார்கள். உலகத்துடைய முடிவுக்கும் உம்முடைய வாழ்க்கைக்கும் அடையாளம் என்ன என்று கேள்வியை கேட்கிறார். அதன் பின்பாக தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மறுமொழிகள் அதன் பதில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சில சரித்திர சம்பவம் மாத்திரமல்ல, உலகத்தில் அரசியல் ஏற்பட்ட சில மாற்றங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்ப்பது ஆலயத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்வது. எருசலேம் ஆலயத்தை காண்பிக்கிறார்கள். இந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது அந்த ஆலயத்தின் மகிமையை சீசர்கள் காண்பிக்கிறார்கள் இயேசுவுக்கு. அந்த ஆலயத்தால் இயேசு உலாவினார். அந்த ஆலயத்தை இயேசு பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் அந்த ஆலயத்தின் மகிமையை காண்பித்த போது அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், இது ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். இந்த தீர்க்கதரிசனமானது
இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி சொல்லி 40 ஆண்டுகள். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறுற பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் அந்த நாட்களில் இருந்த ரோமா படை அதிகாரிகள் மூலமாய் அந்த ஆலயம் தீக்கிரை ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஆலயம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போய்விட்டது. இன்றும் அந்த ஆலயம் இல்லை. சொன்ன தீர்க்கதரிசனம் கிறிஸ்துவின் 70ஆம் ஆண்டில் நிறைவேறிற்று. அந்த நாட்களிலே இருந்த அந்த ரோம படை அந்த அதிகாரிகள் ஆலயத்தை இடித்தார்கள், நொறுக்கினார்கள், தீக்கிரையாக்கினார்கள், உழுதார்கள். நிலைமை இன்று வரைக்கும் அது ஆலயம் இல்லை. பலமுறை அந்த ஆலயத்துக்காக அநேக தூதர்கள் தங்களை ஜீவனையை கொடுத்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே அதிகாரி அந்த ஆலயத்தை இடிக்கப்படுகிற போது எருசலேமும் வெளியிலும் பல 1000 ஜூதர்கள் இறந்திருக்கிறார்கள். இறந்தது மாத்திரமல்லாமல் பல பேருடைய ரத்தம் அங்கு எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்குகளை அவருடைய ரத்தம் அவரை அடைத்ததாக சில சரித்திர குறிப்புகள் உண்டு. அல்லேலூயா. சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. ஆலயத்துடைய மகிமை கிறிஸ்து முன் 951 தான் சாலமோன் ராஜா கட்டமைத்தான். தாவீது கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலின் பின்பாக சாலமோன் மூலமாக கர்த்தர் இருதயத்துக்கு விருப்பமான ஆலயம் கிறிஸ்துவுக்கு முன் 951 கட்டப்பட்ட ஆலயம். அதன் பின்பான காலங்களிலே ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக தூதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டதால அந்த ஆலயம் இன்னொரு அந்நியுடைய படையெடுப்புகள் பாவனுடைய படையெடுப்புகளுக்கு இரையானது. அதன் பின்பு இடையிட்ட காலங்களிலே சரித்திரம் பரிசுத்த வேதாகம் சொல்வது பலமுறை அந்த ஆலயத்தை கட்டினார்களா, பலமுறை ஆலயத்தை புதுப்பித்தார்கள். ஆனால் சாலமோன் காலத்தில் இருக்கிற மகிமைக்குள் அந்த ஆலயம் வரமுடியாமல் போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு முன் அங்கே 18ஆம் ஆண்டு காலத்தில் ரோம படைக்கு அந்த பகுதிக்கு பொறுப்பாக வந்த அதிகாரி ஏறுவது என்று செய்தார். ஜூதர்கள் நல்ல மதிப்பை பெறும்படியாக அந்த ஆலயத்தை கட்டமைத்து ஓரளவு சாலமோன் காலத்தில் மகிமையை கொண்டு வந்தார் சொல்லி ஒரு சரித்திர குறிப்புகள் உண்டு. இந்த ஆலயத்தால் சீசர்கள் காண்பித்தார்கள், இந்த மகிமையை பாதுகாத்தவர் என்று சொல்லி அந்த ஆலயத்தை உலாவினார்கள். அந்த ஆலயம் மிக முக்கியம்தான். ஆனால் இயேசு தீர்க்கதரிசி சொன்னார் கிறிஸ்துவுக்கு பின் 70 இயேசு தீர்க்கதரிசி சொல்லி 40 ஆண்டுகள் ஆலயம் முடிக்கப்பட்டு போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 135-37 ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே ஆலயமும் இல்லை. மறுபடியும் யூதர்கள் தேசங்களுக்கு சிறந்து போய்விட்டார்கள். 1939 ஆண்டு ஜெர்மனி ஆட்சியான 2ஆம் உலக போர் நேரத்திலே ஹிட்லர் உலக படத்திலேயே இந்த யூதனை இல்லாமல் செய்கிற யூதனும் இல்லை, நாடும் இல்லை. அங்கே அவனுக்கு மிக முக்கியமாக தேவையான எருசலேமும் இல்லை என்று சொல்லி யூதனை உலக படத்திலிருந்து இல்லாமல் செய்கிறேன் என்று சொல்லி 2ஆம் உலக போர் காலங்களில் ஹிட்லர் சொன்னார். அல்லேலூயா. 1939ஆம் ஆண்டு காலத்தில் ஜெர்மனியில் 60 லட்சம் ஜூதர்கள் வீச வாயுகளால் மற்றவர்கள் போரினால் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் சொல்கிறார், வேதம் தெளிவாகவே சொல்லுகிறது, இந்த ஜூதர்கள் மறுபடியும் ஒரு தேசத்துக்கு வருவார்கள். ஜூதர்கள் புறஜாதியின் காலத்தை மிதிக்கப்படுவார்கள். ஆனாலும் மறுபடியும் ஒரு தேசத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா. 1948 காலத்தில் யூதருக்கு நாடு உண்டு. வாசிப்போம் லூக்கான சுவிசேஷம் நாம் பார்த்து கடந்து போகலாம். லூக்கான சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அங்க 23ஆம் வசனத்தையும் 28 30 வரை வாசிக்கப்பட்டது. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கற்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். பாருங்கள், வேதனையை பார்க்கிறோம். இவர்கள் புறஜாதி காலத்தில் மிதிக்கப்படுவார்களா? அவர் கிண்டல் காலம் வரைக்கும் 1948 மே 14ஆம் தேதி வரைக்கும் ஜூதர்களுக்கு நாடுமில்லை. ஜூதர்களும் எல்லாரும் செய்வதற்காக முயற்சி பண்ணார்கள், அது தோல்வி. ஆனால் அங்கே ஆலயம் இல்லை. ஆனால் 1948 மே 14 பின் ஜூதர்களும் உண்டு, நாடும் உண்டு. அல்லேலூயா. ஆனா இல்ல ஆலயம். ஆனா இது எங்களுடைய கர்த்தருடைய வருகைக்கு, கர்த்தருடைய காரியத்துக்கு ஆலயம் மிக மிக முக்கியம். ஆலயத்துக்குரிய நேரம் வந்துவிட்டால் வருகையும் வந்துவிடும். நாளைய பாரிஸ்ல இருக்கிற போது, அங்கே டிசம்பர் கடந்த டிசம்பர் மாதம் இருக்கிற போது, அவர்கள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் 218 ஜூதர்கள் 2700ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்ததாக அந்த சந்ததியினர் என்று சொல்லி தங்களை உரிமை கோரி இன்று அவர்கள் தம்முடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கிறார்கள். அங்கு ஒருவர் சாட்சி கொடுக்கிறார், இது நான் இங்கே வந்து இந்த குடியுரிமையை பெற்று இஸ்ரவேல்ல வாழ வேண்டும் என்பது நோக்கமானது. மூதாவுடைய விருப்பம், 2700க்கு முன்னிருந்த மூதாவுடைய விருப்பம் என்று சொல்லி அந்த யூதன் சொன்னான். அல்லேலூயா. அப்படி பார்த்தது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலம். அப்படி பார்க்கணும்னா ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலம். இன்று நம்முடைய இந்திய தேசம் அல்லது ஆசிய தேசத்திலே அல்லது ஆசிய தேசத்திலே ஜூதர்கள் நம்முடைய தேசத்துக்கு போவார்கள் சொன்னால் இது ஒரு காலம், ஒரு கடைசி காலம். அல்லேலூயா. இது ஒரு கடைசி காலம் நிலைக்கிறோம். ஜூதர்கள் அத்திமரம், அந்த நாடுதான் அத்திமரம் 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் துளிவிட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த துளிர் ஒரு இலையாகத்தான் இந்திய தேசத்திலிருந்து ஜூதர்கள் தங்களை இலங்கை தேசத்துக்கு போகிறார்கள். பல தேசத்துக்கு ஜூதர்கள் தம்முடைய தேசம் ஜூதனை இனம் கண்டு மரபு ரீதியாகவே அவர்கள் ஜூதனை தம்மை இனம் கண்டு தம்முடைய தேசத்துக்கு போகிறார்கள். அருமையான சகோதரே சகோதரியே, இந்த இஸ்ரவேல் ஒரு மாற்றம், உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியலும் ஒரு மாற்றம், உலகத்தில் இருக்கிற வானில் ஒரு மாற்றம், பூமியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மாற்றமல்ல, டிசம்பர் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மற்றும் இந்தோனேஷியாவுக்கும் ஒரு கருப்பூர் துக்கநாள். அவர் பார்க்கக்கூடிய சுனாமியை தாக்கி பெரிய பாதிப்பு உண்டானது. நீங்க வாசித்த லூக்காவுடைய பகுதியில் இருக்கிறது. அங்க 25ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும், கடலும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. கடலில் அலைக்கு உள்ளேயார் சுமத்ரா தீவிலே பூமி அதிர்ந்தது. அந்த அலை நம்முடைய முல்லைத்தீவு பிரதேசம் வன்னி பிரதேசத்தில் வருகிற பொழுது அலை முழக்கமாக இருந்தது. அங்கே கடலலை கொந்தளிப்பாக இருந்தது. நம்முடைய தேச இலங்கை தேசத்தை அலை சுனாமியை சந்திக்கிற போது அது முழக்கமாக இருந்தது. முழங்கி ஊருக்குள் புகுந்தது. ஊருக்குள்ளே எல்லாம் கடலுக்குள்ளே, கடலுக்குள்ள எல்லாம் ஊருக்குள்ளே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியோட நாங்க பிளைட்ல சொல்லுங்க, இங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணித்தியாலும் எடுக்கிறது. 800-900 மைல் வேகத்துல பிளைட் இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஸ்ரீலங்கா இருந்து. ஆனா இந்த சுனாமி அலை எப்படி பார்க்கணும், சிங்கப்பூர் வப்பாரா இருந்து சுமத்ரா தீவு இன்னும் தூரத்துல. ஆனா சுனாமி அலை நம்முடைய தேசத்துக்கு முல்லைத்தீவுக்கு வர 2.5 மணி நேரம் பிளைட்டோட வேகமான போகுது. அல்லேலூயா. பிளைட்டே வேகம். ஆனா அதை விட வேகமாக அங்கே முழங்கின அலை நம்ம கிட்டத்துக்கு 2.5 மணித்தியாலத்துக்குள்ள ஊருக்குள்ளேயே வந்து 3 நிமிடத்துக்குள்ள முடிவே கட்டிட்டு. விஞ்ஞானிக்கு தெரியாது. இப்பதான் விஞ்ஞானி எல்லாம் கல்வியை வச்சுட்டு இருக்கிறான். விஞ்ஞானி சொன்னால் இலங்கைக்கு பூமி அதுக்கு இல்லையா? இப்ப இல்ல, டிசம்பர் 26 முடிஞ்ச கதை. அதுக்கு முன்னதான் சொன்னாங்க, பூமி அதிர்வே வராத நல்ல கால சூழ்நிலை புதிய அமைப்பின்படி இலங்கைக்கு
காத்து அல்லது மழை இதுதான் தாக்கம் உண்டாகும். சில மழை செலவழிக்கிறத சரியலாம். ஆனால் ஜப்பான் தேசங்களிலும் மற்ற தேசங்களில் ஏற்படுற பூமி அதிர்வு ஏற்படாது என்பதுதான் விஞ்ஞானியுடைய கருத்து. கர்த்தர் பூமி எங்கும் சகல இடங்களும் பூமி அதிர்வு உண்டாகும் என்றுதான் வேதம் சொல்கிறது. குறிப்பாக இலங்கையை விட்டுட்டு எல்லா பூமிக்கு உண்டாகும் சொல்லாமல் அது பல இடங்களிலே உண்டாகும். விஞ்ஞானியை திகைக்க வைக்கத்தக்க அளவுக்கு புவியியல் மாற்றம் அடைந்திருக்கிறது. அறிவான சமன்வய சௌரியர்களை ஏற்கனவே சொன்னது போல ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கிவிட்டோம் என்று சொன்னா அதனுடைய காலம் முடிவாக இருந்தால் பாற்றே ஆரம்பிக்கும். அதன் பின்பு கியர் பாக்ஸ் அது பிரேக்க ஏதோ உடைக்கத்தான் செய்யும். அது என்னை சொல்ற பாடம் என்ன, நாங்க பலருக்கு போயிட்டு அதுதான் உடைக்கிறேன், நான் புதுசா முடிக்கணும். இன்னைக்கு பூமி ஏன் பல இடங்களில் இந்த பூமி அது உண்டாகுது சொன்னா பூமி சொல்லுகிறது ஜனங்களுக்கு என்னுடைய காலம் முடிந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பூமி அது வராது விஞ்ஞானம் சொன்னா அது ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தா பூமி பழுதடைந்து போய் இருக்கிறது. அல்லேலூயா. அரிமள சகோதர சகோதரியே, ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறவங்க சொன்னார்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பேற்பட்ட ஒரு கிழமையினால் இந்த கால சூழ்நிலை சினோ கொண்டாட சூழ்நிலை ஏற்பட்டது. கடுமையான பனி கொட்டப்பட வேண்டிய நாட்கள் நாம் பார்த்து நீங்க வந்தீங்க. ஆனா நிலைமையை பார்த்தா மற்ற நாட்கள் போல இருக்கிறது. ஒரு சினோ கொட்டுப்பட இல்லையே. என்ன காலநிலை மாற்றம். ஆய்வாளர் விஞ்ஞான ஆய்வாளர் சொல்லுகிறார்கள் பூமி அதிகமான கடும் வெப்பத்தை விடுகிறபடினாலே பனி மலைகள் உருகி தண்ணீராக கடலுக்குள் போய்கொண்டிருக்கிறபடினால இந்த நிலைமை ஏற்படுவதனால இன்றைக்கு அந்த நாட்டுக்கு தேவையாக பனி கொட்ட வேண்டியது கொட்டாமல் போய்விட்டது. என பூமி அதிகமான வெப்பத்தை மகாவத்தை கடத்தி கொண்டு இருக்கிறது. இது என்று நமக்கு என்ன சொல்லுகிறது, அதாவது பூமி பழுதடைந்து விட்டது. காலத்தை அது முடிக்க போகும். பூமி தன் காலத்தை முடிக்கிறது, வானிலை தன் காலத்தை முடிக்கிறது, அரசியலுக்குரிய மாற்றம் உண்டாகிறது, காலத்தை முடிக்கிறது. இன்னைக்கு இவை யாரும் நமக்கு என்ன சொல்லுகிறது, சபைக்கும் பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லுவது என்ன, இது ஒரு கடைசி காலம் அல்ல, கடைசி நிமிடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அறிவியல் அசூர வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. என்னத்தை இது போதிக்கிறது, ஒரு காற்றிலேயே உலகம் உங்களுடைய கரத்திலே காத்திருக்கிறது. அந்த காற்றை கம்ப்யூட்டர்ல போட்டு அடிச்சுன்னு சொன்னா காசு தான் வருகிறது. காசு கொண்டு போவதற்கு பயம், பணம் கொண்டு வருவதற்கு பயம். அதனாலே ஒரு காற்றுக்குள்ளேயே முழு காசு அடங்கி இருக்கிறது. இருக்கா காப்பீங்களா வச்சுக்கிறீங்களா? பாருங்க, சில பேர் போவாங்க காசை கொண்டு போக மாட்டாங்க, காத்தா கொண்டு போவாங்க. அங்க இப்படி ஒரு பெட்டி மாதிரி இருக்குது, இப்படி எடுத்து விட்ட உடனே நம்பர் அடிச்ச உடனே காசு தான் வச்சுக்கலாம். நம்ம மொபைல் எடுத்தீங்கன்னு சொன்னா காசு தான் இருக்கும், காசு கிடையாது. ஆனா நான் யூரோப்பில் விருது கட்ட தம்பி காசை கொண்டாங்க, அவருடைய எடுத்தார் எல்லாம் ஏதோ பிளாஸ்டிக் காட்டாட்டா அடிச்சு வச்சிருக்காங்க. நாங்க நீங்க என்ன காட்டு எல்லாம் உலகம் பாருங்க, காசு கொடுக்க போறேன் எடுக்கிறாரு. ஒரு மிஷினு கிட்ட அது கிக்கி காட்டுது. அதுக்கு பிறகு எதுவெல்லாம் போட்டீங்க ஊட்டினாங்க, நம்பரெல்லாம் கட்டினாங்க. சொன்னா காசு கழிஞ்சு எங்கேயா கழிஞ்சு பேங்க்ல இருந்து கழிச்சு. பாருங்க, ஒரு காட்டுல உலகம். இந்த காட்டு தொலைந்து விடுவதற்காண்டி விஞ்ஞானி இன்னும் ஒரு வேகமான ஒரு வேலையை செய்யலாம். இதுதான் மிக முக்கியமானது. சொல்லி அந்த செய்தி கலந்து போகிறேன். ஏற்கனவே காட்டு தொலைந்து போறபடியினால் அவர் ஒரு முடிவு கொள்ள வந்திருக்கிறார்கள். ஒரு வில்லையை பயன்படுத்த போகிறார்கள். அந்த வில்லை இவருடைய நெற்றியிலையும் கையிலையும் இருந்தால் கை பிற பகுதியில் தான் அந்த வில்லையை பொருத்த போகிறார்கள். வில்லையை பொருத்தலாம், ஆனா வில்லையை மறுபடியும் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கலாம் என்றால் இறந்து போய்விடும். ஏன்னா கார் குறைந்து போகிறது. அந்த பிரச்சனையினால அந்த வில்லையை பொருத்தி அதுக்குரிய எல்லா அறிவியல் வளர்ச்சி எல்லாத்தையும் புகுத்தி அவர்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் மிஷினுக்கு அதாவது இன்டர்நெட்ல போயிட்டு அங்க ஒரு நம்பர் எடுத்தா போதும், அதை முன்னுக்கு நின்றா போதும், அந்த வில்லை எல்லா காரியங்களையும் சொல்ல ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. வில்லை கொடுத்தா வாண்டியா இருக்குதா? இந்த வெள்ளி எப்படி வரும்? நாங்க நம்பினேன்
கடைசி காலத்துல அன்னைக்கு வந்து கையில நெத்திரி நேரம் அருள் பொய்ப்பான். அதுக்கு இப்பவே விஞ்ஞானிகள் தயாராகிவிட்டாங்க. அல்லேலூயா. இந்த அறிவியல் வளர்ச்சி நமக்கு என்ன சொல்லுகிறது? கடைசி நிமிடத்திலே இருக்கிறோம். அல்லேலூயா. இதை அறிவியல் சொல்லுகிறது நீ கடைசி காலம், புவியியல் சொல்லுகிறது கடைசி நிமிடம், வானியல் சொல்லுகிறது கடைசி நிமிடம், இன்றைக்கு அரசியல் மாற்றங்கள் கடைசி நிமிடம், வித்தியாசமான நோய்கள் இருக்கிறது கடைசி நிமிடம், கடைசி நாட்களில் பஞ்சங்கள், கொடுநோய்கள், பூமி எதிர்வுகள், பூமி அதிர்ச்சிகள், இந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள், யுத்தங்கள் எல்லாமே வரும். சிலங்கால இருக்கிறவர்கள் இந்த கேட்டாங்க பாசம் ஏற்ப பாசம் இந்த யுத்தம் எல்லாம் முடியும் என்று முடியவே முடியாது. இதான் வேதனைக்கு ஆரம்பம். அப்படிதான் சொல்லுது வேதனைக்கு. நான் இப்போ ஆரம்பத்துக்குள்ளேயே வந்திருக்கிறோம், முடிவு இன்னும் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப இந்த சூழ்நிலை ஆரம்பத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது கடைசி காலத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2006ஆம் ஆண்டு முன்பாக கண்ணி வயிற்றை பிறந்து தம்முடைய காரியத்தை செய்து ஜனங்கள் தன்னை வெளிப்படுத்தி மறித்து உயிர்த்தெழுந்தார். கடைசி காலத்தின் ஆரம்பம். இப்ப நீங்கள் இருக்கிறது கடைசி காலத்துடைய முடிவு. அல்லேலூயா. கடைசி காலத்துடைய முடிவு மாத்திரமல்ல, கொடிய காலத்திலேயே கடைசி கால முடிவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இது கடைசி நிமிடம், ஒரு கடைசி சந்தர்ப்பம், ஒரு கடைசி வேளையில கடைசி நிமிடத்தில் நாம் இருக்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற கடைசி சந்தர்ப்பத்தையாவது தனது தேவத்தை கெட்டு செல்லவனும், இன்னும் சபை மனந்திரும்பிக் கொள்ள வேண்டும், தனது சிந்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அங்கே அவர் சொல்லுகிறார் என்ன, அதாவது அத்திமரம் தொழில்படுகிற பொழுது, அது தொழில்படுகிற பொழுது தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நிமிர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. இன்று தேவனுடைய சனத்துடைய ஏன் சொன்னார், தேவனுடைய சபைக்கு அந்த கேள்விக்கு ஏன் சொன்னார். இன்னைக்கு அதனுடைய வார்த்தையுடைய சிந்தை எண்ணம் இந்த உலகத்தில் தான் கவிழ்ந்து இருக்கிற தனியத்தால் நிமித்த முடியும். நிமிந்த தலையை நிமித்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறபோது உலகத்துக்குரிய காரியம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்கு ஆதரவா வரட்டான். இப்ப அவரை தாமைக்கு சொல்றாங்க. இப்ப வந்துடாதே, பாருங்க 2 பேருக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த ஏற்பாடு பண்ணினா பிறகு அடுத்த கிழமை ஒரு திருமணம். ஆனா இன்றைக்கு சொல்லி இயேசு வரப்போகிறா. ஆண்டவரே திருமணம் முடிய வைக்கலையா, இப்பதான் ஐயா திருமணத்துக்கு ஏற்பாடே பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிலவருக்கு ஆண்டவரே இயேசுவே நீ சீக்கிரமா வரமாட்டியா ஏன்னா வீட்டுக்கு பிரச்சனை அதான் கூப்பிடுறாங்க. ஏண்டா சாகவும் முடியுதில்லை, ஏண்டா சாயெல்லாம் செத்துட்டு நரகத்துக்கு போயிடுவேனே அந்த பயத்தினால உபத்திரவத்தினால கேட்கிறாங்க. இயேசுவே சீக்கிரமாய் வா, அதனால் கேட்கிறார். சில பேர் ஆண்டவரே இப்பதானையா வீட்டுக்கு அத்திவாரையை போட்டிருக்கிற, வீடு கிடைச்சிருக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க ஆண்டவரே. இன்று அனைவருடைய சிந்தை எண்ணம் அனைத்தும் இந்த உலகத்துக்குரிய காரியமாகவே இருக்கிறது. அதனால தேவன் உன் தலைகளை நிமித்துங்கள். தேவ சிந்தை இன்று அனைத்தும் பரலோக தரிசனம், இன்னைக்கு பரலோகத்துக்குரிய காரியமே கிடையாது. ஏன் நீ ஓடியம் செய்வீங்க கேட்டா அது இன்னைக்கு உத்தியோகமா இருக்காது. என்ன வேலை இல்லா திண்டாட்டத்துல 10,000 பாஸ்போர்ட் பின்னுக்கு தெரிஞ்சு ஒரு பேயோட விழுந்து சொன்னா அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. எத்தனையோ பேருக்கு பேயே பாஸ் ஆகிடும். அழைப்பு இல்லை, அவருடைய தரிசனம் ஓடியம் எதற்கு, சபை எதற்கு, ரட்சிப்பு எதற்கு, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது எதற்கு? உலகத்தில் வாழ்ந்த ஆசோடு இருக்கவா? இல்லை. ரட்சிக்கப்பட்டது எதற்கு? ஓடியம் எதற்கு? சபை எதற்கு? இன்னைக்கு சபை தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்க வேண்டியது, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. இன்னைக்கு சபை உலகத்தை தாக்க வேண்டியது. ஆனால் இன்று சபையை பார்க்கும்போது உலகம் வந்து சபையை தாக்கிவிட்டது. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் ஸ்ரீலங்காவில். நான் வன்னி பிரதேசத்திலிருந்து
நான் ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுது நான் நினைச்சேன், உண்மையை சபைக்குள் வந்தேனா கிளப்புக்குள்ள வந்தேன். எனக்கு நிலைமையை பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமே இருந்தாங்க. உடுப்பில இருந்து உடையில இருந்து அவன் நிலைமை எல்லாத்தையும் பார்க்கிற ஒரு பிரியோட கொஞ்சம் கூட அது சபைக்குள்ளதான் இருக்கிறேனா இல்ல நான் ஏதாவது ஹோட்டல் இருக்கிற கிளப்புகளுக்கு வந்து விட்டேன். சரி, உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது. சபை உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்ட வரமையா? இன்னைக்கு சபை உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டு உலகத்திலே தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டியது தேவனுடைய சபை. ஆனா இன்னைக்கு உலகத்தினாலே கரப்பட்டு போயிருக்கிறது தேவனுடைய சபை. ஆண்கள் விரும்புகிறார், இந்த கடைசி நாட்களால் தலைகளை உயர்த்துங்கள். நான் ஒருத்தர் போயிருக்கேன், யாருங்க பாஸ்டர் சொல்ல 2 பேரும் நாம பாஸ்டர். அதாவது ஒரு வீட்டுக்கு 2 நாள் இருந்தா கஷ்டம், 2 கழிவற்றணும், ஒரு நாள் கழிச்சுக்கணும். அப்பா ஒரு நாள் ஒழுங்கா இருக்க முடியும். 2 பேரும் நிக்கிறாங்க, யாருங்க பாஸ்டர்? 2 பேரும் பாஸ்டர். நம்பின கர்த்தர் கிருபை செய்யவனைய சபையை காப்பாற்றணும். ஒரு வார்த்தை புருஷனை கேள்விப்படுகிறேன், சபை 2 உடைஞ்சு. காரணம் தெரியுமா? பதவி. சபை பதவிக்கா, ஆத்துமாக்கள் பதவிக்கா, அல்லது உலகத்தோடு ஏதோ ஒரு வேலை இல்லாத பிரச்சனைக்கா? அறிமான சகோதர சௌரிய தேவராட்சியத்துக்கு. இனி ஒரு சௌரம் வந்து கேட்டா, பாஸ்டர் அந்த விசுவாசம் வேலை சேர்ச்சுக்கு போய்கொண்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், வடிவாப்பா சேர்ச்சுக்கு போறாங்களா, இல்ல கல்லுக்கலைக்கு போறாங்களா, இல்லது ஏற்கனவே மரத்துல விற்கிற ஆரணைக்கு போகிறாங்களா, இந்த பாவத்துக்கு போறாங்களா, எந்த சபைக்கு போறாங்க? அவங்க ஒரு ஆளுக்குரிய சேர்ச்சுக்கு தான் போறாங்க. விட்டு போட்டோம். கல்லுக்கலைக்கு போனதா இவங்களுக்கு கவலை, விக்கிற கோயில் போனதா இவங்களுக்கு கவலை இல்லையா? வடிவாப்பா எப்படி ஒரு சபைக்கு தான் போகிறாங்க. நம்மத்துல பழமொழி ஒன்று இருக்குது, நம்மத்துல வயநிலங்கள் இருக்கிறபடினால பழமொழி இருக்குது, யார் குட்டிய காலம் ஆனா அரிசியாக அரிசியாக. அரிமான சகோதரனே சௌரிய, உன் நோக்கம் எது? பரலோகமா இல்லை பூலோகத்துடைய காரியமா? உன்னுடைய ரட்சிப்புடைய நோக்கம் எது? நீ தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கா, பிரதிபலிக்கிறதுக்கா, இல்ல தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கா? எதற்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், எதை தேவன் விரும்புகிறார்? முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தருங்கள், நீதியாவது கூட கொடுங்கள். நாங்க கூட கொடுக்கப்படுவோம் என்பதை மாத்திரம் பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் கொடுங்க கொடுங்க. ஆனா தேவன் விரும்புகிறார், நாங்கள் தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கவில்லை. அப்படி முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்காம, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. பாடம் ஐந்து இந்த வாசனம் பாடம் நான் கையெழுத்து தயவு செய்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, இந்த அருமையான ஒரு வசனத்தை ஒரு பையன் ஒரு பொம்பளைய பார்த்து சொன்னான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உடனே அந்த பெண் என்ன செய்ய தெரியுமா? வடிவா பார்த்துட்டு, என்னிடத்தில் வரும்போது நான் புறம்பே தழுவதை. நாங்க நினைச்சிருக்கோம், பாசிசமா பிள்ளைகள் இருந்த வாழ்க்கை பிள்ளைகள் வேதம் படிக்கிறாங்க, வேதம் படிக்கிறாங்க சொல்லிட்டாங்க. இதை பார்த்து பாசம் சரியான கோபம், இதை வாழ்க்கை மோசமா போயிட்டாங்க. ஏதற்கான அவங்க எல்லாரும் சமைச்சு அப்பாவோ சாத்தா கொட்டிகள் என்று சொல்லி அவரும் பேச ஆரம்பித்தார் வசனத்துல. இதை பார்த்து கொண்ட மூப்பட்ட சபையை குழப்பம் வந்து எல்லாரும் சவாலை பண்ணி கொண்டு சொன்னார், இனி போ பாவம் செய்யா முடிச்சுட்டாங்க. பாருங்க, எத்தனையோ வாக்கு தத்துவங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் அதை பாரமாக்கவும் எங்களுக்கு விருப்பம். அந்த வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு விருப்பம். ஆனா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு நீ கொடுக்க வேண்டிய கிரியத்தை கொடுக்காமல் இருக்கிறார். எபிரேயர் 13:5 வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை நீங்க வாசிக்க வேண்டும். எதை செய்தால் அதன் எதை எப்படி இருப்பார்கள்? எபிரேயர் புதிய ஏற்பாடு எபிரேயர் 13:5. நீங்கள் மன ஆசை இல்லாதவர்களாய், நீங்கள் மன ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எங்களுக்கு எது பாடம்? எங்களுக்கு
எந்த வசனம் பாடணும்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கேட்கணும். அதுதான் நமக்கு பாடம். ஆனா மேலே சொல்லப்பட்ட சம்பவத்தை பார்த்தா இதை நிறைவேற்றி ஆசை இல்லாதவராய் நடந்து பாஸ்டர் சரியான கஷ்டமா கிடக்குது. ஆனா அவங்க கலந்துட்ட சங்கிலின மொத்தமும் பெரியவர் மொத்தம் சராம துடுகை மாதிரி அப்படி சரியான மொத்தம். ஆனா அவங்க சொல்லுவாங்க எழுதியா வந்து சரியான கஷ்டமா கிடக்கு, ஜெபம் பண்ணுங்க. நான் அவங்கள வடிவா பார்ப்பேன். அடா பாருங்க, இந்த நகையை கொண்டே வித்தியன்னு சொன்னா எத்தனை நாளை சாப்பிட்டுக்கலாம், இந்த கடன் பிரச்சனையே முடிச்சிடலாம். அதையெல்லாம் கொள்ளிக்கொண்டு சதாமிட தூபமாயே கொள்ளி வச்சுக்கொண்டு சொல்றாங்க தெரியுமா, சரியான கஷ்டமா இருக்கும் பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுங்க. எப்படி பாசம் ஜெபம் பண்ண தெரியுமா? உவாசம் பண்ணி செவீங்க. பாசத்தை செய்வாரு, ராராவது உவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க மூக்க முட்டை சாப்பிட்டு நிதிர வந்துருவாங்க. இங்க பாசம் ராவில இருந்து அண்டவரே அந்த விசுவாசம் சொல்லிட்டாங்க அவர் வயத காய வச்சு செவிச்சு கொண்டே இருப்பாங்க. இவங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தங்களை வளர்த்து நித்திர கொண்டே இருப்பாங்க. பல்லோட தரிசனத்தை இழந்த சூழ்நிலை, தேவராஜோட சிந்தையை இழந்த சூழ்நிலை. இதெல்லாம் கடைசி நாட்கள் சொல்லுகிறாங்க. உங்களுடைய சிந்தைகளை, உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், நிமிந்து பாருங்கள், தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருடைய காரியங்களை கொடுங்கள், சிந்தைகளை மாற்றுங்கள். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிந்தைகள் இந்த உலகத்துக்குரிய காரியமே தான். உலகத்துடைய வாழ்க்கை இயேசுவோடு அந்நியர் பார்க்கிறோம், தசமோ காணிக்கைகள் போடுகிறார்கள். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில மாற்றமே கிடையாது. வாழ்க்கையில் எந்த மாற்றமே கிடையாது. பல மரணங்கள் தான், ஆனா வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. ஆனா காணிக்கைகளை நன்றாக கொள்கிறார்கள். ஏன் சொன்னார்? ஒன்று சொன்னார், ஆண்டவரே நீங்க 10 கொடுத்தா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிக்கிறீங்க, வாழ்க்கை பழங்களை திறந்து இடங்கொள்ளா போகும் மட்டுமாக ஆசைப்பட்டு சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே, அதனால நான் போடுறேன். ஆனா வாழ்க்கையில மாற்றமே இல்லை. தசமான காணிக்க கொண்ட ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பர்வமும் இதையும் நீங்க சிந்திக்கப்பட வேண்டும். ஆனா போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறாரா? அல்லேலூயா. அந்த சத்தியத்தில் மாற்றம் இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தோடு தேவ ராஜ்யத்துக்குள்ளேயும் பிரவேசிக்கப்பட வேண்டும். அதுக்கு நீ உள்ள மாற்றப்படைந்தால், மனம் திரும்பினால் முதலாவது தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த மாற்றங்களில் இவைகளுக்கும் காணிக்கைகளுக்கும் நாங்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் இந்த காணிக்க தசமானங்களுக்கு எவ்வளவு ஆயத்தம் உள்ளதாக உற்சாகமாக இருக்கிறோம், அதே போல தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கும் மனங்களுக்கும் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலர் ஏன் காணிக்க தசமாக போடுறாங்கன்னா, 100 ரூபாய் போட்டா கட்ட 1000 ரூபாய் கொடுப்பான். நான் கேட்ட நல்லது கொடுப்பா, கொடுக்க விடவே மாட்டா. நம்முடைய தெய்வம் கூறிய பிரிச்சென்றால் கொடுக்கிற தெய்வம், கொடுக்க சந்தேகமே இல்லை. ஆனா அவனுடைய விசுவாசனுடைய தேவனுடைய சிந்தை என்ன? அவன் நிச்சயமா காசு கொடுத்தா காசு கொடுப்பா. நான் கேட்கிறேன், இயேசுவோடு வியாபாரமாக நடத்தணும். இயேசுவோடு என்ன பிசினஸ் தான்? இதை காணிக்கைக்கு போடுகிற பொழுது தேவ ராஜ்யத்துக்காக கவனியை கொண்டு வேளாண் சாட்சி இருக்கிறது. அவனுடைய ஜெபமும் அவனுடைய தானதர்மங்களும் தேவசனில் வந்து எட்டினது. அதற்காக கர்த்தர் அவன் வாழ அதையே கொடுக்கவில்லை. அவன் வாழ்வதற்கு பெரிதான ஒரு குறை. அவன் வாழ சுவிசேஷம் தேவை, பசுத்தால் அபிஷேகம் தேவை. அவன் மூலமாய் புரோஜனத்திலே சுவிசேஷம் பரப்ப வேண்டும். கர்த்தர் அறிந்தார், அவன் கொடுத்தான். ஆனால் கர்த்தர் இந்த தேவைகளை அவனுடைய வாழ்வே தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை தசமா காணிக்க கொடுப்பதும் இல்லை, அவங்க திரும்புவதும் இல்லை. ஆனால் டாக்டர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மாதம் மாதம் சம்பளத்துல 3/4 பங்கு எங்க தெரியுமா? டாக்டருக்கு. அல்லேலூயா.
நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க மனம் திரும்பி உண்மையாகவே நீ தசமான காணிகளை போன்ற பொழுது உங்களுடைய எந்த பணமோ சொத்தோ இன்னொரு அவிசுவாசிக்கு ஆசீர்வாதமாக போகாது, அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த சிந்தையை நாங்கள் தேவனுக்கு நேராக, அது பரலோகத்துக்கு நேராக நாங்கள் திருப்ப வேண்டியவராக இருக்கிறோம். நோக்கமுடைய தரிசனம் பரலோகமே. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க பார்க்கிற பொழுது இன்னைக்கு அநேக தரிசனம் பாடல் உண்டு. ஆனா நீ பரலோகம் போகியா? இன்னைக்கு பரலோக தரிசனத்தை இழந்திருக்கிறார்கள். பரலோக தரிசனத்தை இழந்து நிலைமைகளை இருக்கிறார்கள். இதை தேவன் பார்க்கிற கடைசி நாட்களில் பரலோக தரிசனத்தை இழந்து ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கத்தரை கொண்ட தேவ ராஜ்யத்துக்காக நம்ம பிரியாசப்படுகிறோம், படப்போகிறோம். எல்லா பிரியாசங்களும் அந்த தேவராக நாம் பிரவேசிப்பதே. அல்லேலூயா. அறிவான சகோதரனே, சகோதரியே, அது ஒரு வாழ்வில் முக்கியம். முதலாவது தேவராட்சியம். இந்த அறிவான வேலையில் பிரிமான மறுபடியும் மகன் சம்பவத்துக்கு வருகிறோம். இதை பார்க்கிறது நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவாவின் காலத்தில் ஜனங்கள், இன்னைக்கு நோவாவின் காலத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, அந்த அழிவை சந்திக்கிற பொழுது எப்படிப்பட்ட உணர்வுகளை இருந்தாலோ அதே மாதிரி கடைசி காலம் இருக்கிற ஜனங்கள் அந்த உணர்விலே இருப்பார்கள். அந்த நாட்களும் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்ததா? அப்பொழுது உங்க வீடு கட்டினார்களா? பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், நட்டார்கள், விற்றார்கள், கட்டினார்களா? அழிவுகளை சந்தித்தது. அல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே ஒரு பக்கத்தை பார்க்கும்போது இன்னொரு மயத்தினுடைய ஒரு பிரேதம் போய்கொண்டான் இருக்கும். அடுத்த ஒழுங்கையில பார்க்கிறபோது திருமணங்கள் நடக்கும். அதுக்கு எதிராக ஒழுங்கையை பார்க்கிறபோது அவர் பெண் வயசுக்கு வந்துவிட்டான நிகழ்வு நடக்கும். சுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏண்டா இன்னொரு பக்கத்திலே திறப்பு விழா நடக்கும். ஆனா 3 விழா மட்டும்தான் சொல்லி செய்கிறது இல்லை, சொல்லாமல் போயிடுவாங்க. அவங்க எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் காலத்திலும், அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் இந்த உலகுக்கு வருகிற காலத்திலும், உலகம் முடிவு காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சம்பவம். இது புதிய சம்பவத்தை சீரர்கள் சொல்லவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலே நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை தான் அங்கே நம்முடைய கடைசி நாட்களை பற்றி பேசுகிறவர்கள் சொல்லுகிறார். நீங்கள் இந்த லூக்காஸ் 17 வாசத்தில் உங்களுக்கு நன்றாக வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவங்களை, லோகனுடைய சம்பவம், நோவாவுடைய சம்பவம் தான் ஏற்கனவே ஆதியாகமத்தில் நடந்து முடிந்த சம்பவங்கள். அந்த சம்பவங்களை தம்முடைய கடைசி நாட்களுக்கு தேவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாட்களுக்கு சீசர்கள் கேள்வியை கேட்கிற பொழுது அந்த கேள்விகளுக்கு மறுபடியாக ஒரு பகுதியாக அதற்கு பேசுகிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல அவர்களால் நடக்கும். ஜனங்களோ உணர்வில்லாது இருந்தார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலத்தை பார்த்தாவது உணர்வுள்ளவர்களாக மாறும். இன்னைக்கு இந்த காலத்துல சூழ்நிலைகளை பார்த்தாவது உணர்வுள்ளவர்களாகவே மாணவர்கள் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், வசனத்திலே பார்க்கலாம். அதாவது நோவாவுடைய காலத்துல எப்படி நடந்து அப்படியே மசுமாரும் காலத்தில் நடக்கும். ஜனங்கள் இருக்கிற உணர்வில்லாமல் அழிவு ஆறு அவளை வெள்ளம் பாடிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாமல் இருந்தார். இந்த பாடிக்கொண்டு போற சம்பவத்தை நான் அதிகமாக படித்தது சுனாமி அலைகள் தான். சுனாமி அலையில் அகப்பட்டதாக என்னுடைய மக்கள் நான் தந்துட்டு கேட்கிற போது சவுளை கண்ணீரோடு கூட சொன்னார். அதாவது கடலில் பெரிய வாயை வெடிச்சதை போல் கெட்டது. சில வேளை சிறந்த அசந்தத்துக்கும் விடுதலைக்குடிகளுக்கும் கடலை சுத்தம் ஆரம்பித்து விட்டதோ என்ற ஒரு ஏக்கத்தோடு பார்க்கும்போது பாதி இறைச்சியோடு வாரியை அலை கொண்டு தம்மை நோக்கி வருவதாக அவ்வளவுன்னு அவனுக்கு தெரியும். கையிலிருந்த பிள்ளையை ஆழமா படித்து பறித்து அதை பிடித்து இழுக்கிறது போல அந்த அலை தன் மேல படுத்த கொண்டு இருந்ததா.
உடுப்பெல்லாம் அலை ஒரு கைவ அப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போற என் கையில் இருந்த பிள்ளையும் பார்த்து கொண்டு போய் கண்ணீரோடு கூட சொன்னான். அங்கே பார்க்கிற போது கடலுக்குள்ள இருந்ததெல்லாம் ஊர்மனை கூட வந்திருந்தது. ஊர்மனை கூட இருந்த எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு அப்படியே உள்ளூர் கொண்டு போய்விட்டாங்க. பாடிக்கொண்டு ஓரப்பட்டு உணராக இருந்தார்கள். பாடிக்கொண்டு ஒரு சம்பவம் ஒரு சாதாரண சம்பவம் இல்ல, பிரியமான எல்லாவற்றையும் ஒளிந்து கொண்டு கோபம் மற்றும் உணராக இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அல்லது தேவன் எச்சரித்து ஜனங்கள் உணராமல் இருக்கிறார்கள். உலகம் விஞ்ஞானி எல்லாத்திலும் தேவனை எச்சரித்தார். இங்கே பார்க்கிறோம், ஆதியாம் சம்பவத்தில் திருக்கோவிலில் காணப்படுகிறோம். ஆதியாம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்றும் 3 குமாரனை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வழிவாக படிப்பிட்டு சொன்னால் ஆதியாம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். ஆதியாம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் அதுதான் முதலாவது ஒரு சந்ததி பெருக்கம். அந்த சந்ததியின் பெருக்க நிலைமையை பார்க்கிறபோது விசேஷமாக தேவனுக்கு அந்த ஜனங்கள் கோபம் ஊற்றினது அவருடைய திருமண வாழ்வு, அவருடைய குடும்ப வாழ்வு. இது தேவனுக்கு அதிகமான கோபத்தை ஊற்றினதுனாலே நடந்த பிரதிகளுடைய விளைவு என்ன? கர்த்தருடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டது. அத்தை ஜனங்களுடைய எண்ணம், அவருடைய சிந்தையின் தோற்றம் எல்லாம் தேவனுக்கு விரோதமாகவே இருந்தது. அது மாத்திரமல்லாமல் நம்ம பார்ப்பதற்கு வழியை கெடுத்தார்கள். சீர்கட்ட ஜனம் என்று கர்த்தரே சொல்லிவிட்டார். இப்பேற்பட்ட ஜனங்கள் தான் அந்த ஆதியாம் 6ஆம் அதிகாரத்திலே ஆதாமின் வீட்டிலிருந்து நோவா வரையிலான ஜனங்கள் அத்தனை பேரையும் பார்க்கிற போது வழியை கெடுத்துக் கொண்ட சீர்கட்ட தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணினால நினைவுகள், எண்ணம், தோற்றம் அத்தனையும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களாகவே இருந்தார்கள். இந்த ஜனங்களை காத்த ஒரு தீக்கத்துக்கு சொன்னார். என்ன? இந்த ஜனம் ஜலத்தினால் அழிக்கப்படும். நான் எப்படி தியானம் பண்ணி சொன்னார், பூமிக்கு ஞானசானம் கொடுக்கப்படும். அந்த ஞானசானத்துல பூமி முழுகி ஒரு ஞானசானம் எடுக்கிற போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? செத்துருவாங்க. ஹல்லேலூயா. பூமியை கர்த்தர் ஞானசானம் கொடுக்க ஆரம்பித்தார். ஏழாவது ஜனங்கள் பூமியை கருத்து போட்டார்கள். இந்த கருத்து போட்ட ஜனம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மிகவும் முக்கியமான அவருடைய திருமண வாழ்வு. அநேக வளர்ச்சி நாடுகளில் இன்றைக்கு நாட்டியை கெடுக்கிறது அவருடைய திருமண வாழ்வு. ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறார், டென்மார்க்ல நான் திருமணம் முடிப்பதாக இருந்த பணத்தை வைத்து இல்லை ஒரு கார் வாங்குவதா என்று ஒரு போராட்டம். கடைசியில் போராட்டத்தில் சூழ்நிலை கடைசியில் காரை வாங்கி முடித்தார். ஒரு கேட்டால், ஏன் கார் வாங்கினீங்க? ஒரு திருமணத்தை முடித்து சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், இந்த காரணம் பரவாயில்ல நம்மோடு இருக்கும். ஆனா இவருடைய கல்யாணம் கல்ல 2ஆம் கல்யாணத்திலே விவாதம் செய்து இன்னொட கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்காக இங்கிருந்து செலவழிக்கணும். பார்க்க ஒரு காரை செலவழிக்கலாம். அது எங்கெல்லாம் கூட்டிட்டு நம்ம போய்கொண்டே இருக்கும். காரை திருத்திடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வளைச்சு அந்த நாள்ல பார்க்கணும். உடுப்பு மாத்திர மாதிரி வாழ்க்கையே மாத்திட்டு போனான். அவன் இந்த ஜோடி, அது அந்த ஜோடி, 2 விட்டு புது ஜோடி, அதை விட்டு கூட இன்னொரு ஜோடி. என்னென்னப்பா விவாகத்திலேயே இன்னைக்கு முடித்து கொண்டே இருக்கிறது உலகம். அந்த தேவனுடைய கோபா இன்னைக்கு ஆராய் கொண்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் மத்தியில்தான் நோவா இருந்தார். ஹல்லேலூயா. தேவனாலே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டாயிற்று, அழிவு தீர்மானிக்கப்பட்டாயிற்று, தேவ கோபாத்திலே தீர்மானிக்கப்பட்டாயிற்று. இந்த ஜனத்துக்குள்ளதான் நோவா இருந்தார்.
வழிகட்ட ஜனம், வழியை கெடுத்துக் கொண்ட ஜனம். அந்த காலத்தில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே அது இருந்தவனா இவர்கள். நோவாவோ தேவனோடு நடந்தார். அல்லேலூயா. நோவா அந்த ஜனங்கள் மத்தியில அவருடைய பாவத்துடைய போகாம தன் வாழ்வை கெடுக்காமல் அருமையான மாமா மாவி மரும என்று சொல்லப்படுகிறான அவர் தாய் தகப்பன் என்று சொல்லப்படுகிறான நல்ல அறிவுரை கூட்டு குடும்பமாக நம்ம வாசல சொன்னா கூட்டு குடும்பமாகவே நோவா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நோவா இருந்தார். இந்த கூட்டு குடும்பமாக நோவா இருந்திருக்கிறார். ஆனால் நோவாவின் கர்த்தருடைய கட்டளை கிருபை கிடைத்தது. அந்த அழிவின் தீர்க்க தரிசனத்தில் இருந்து தேவன் அழிக்க போகிறேன் என்ற திட்டத்திலிருந்து நோவா குடும்பம் மாற்றமே தப்புவிக்கப்பட்டது. ஆனால் இந்த அழிவை சந்திக்கிற இந்த ஜனங்களோ உணர்வில்லாமல் இருந்தார். அதனால சகோதரே சகோதரியே, இந்த நாட்டில் உன்னை சுட்டிக்கிற ஜனங்கள் யார் நல்லவர்களாக? யாருமே நல்லவர்கள் அல்ல. நீ வேலை செய்கிற விதம், நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்கிற விதங்கள், உங்களுடைய பாடசாலைகள் அல்லது உங்களுடைய அலுவலகங்கள், இங்க போல யாருமே நல்லவர்களாக? எல்லாரும் தங்களை கெடுத்துக் கொண்டவர் தீயவர் தான். ஆனாலும் நீ தேவனோடு நடக்கப்பட வேண்டும். உலகத்துக்கு ஏற்றவர்களாக வாழ்கள் அல்ல, வேதத்துக்கு ஏற்றவர்களாக வாழ்வது. முந்தைய காலத்தா ஒருவர் ஓடினா, நம்ம ஊர்ல ஒருவர் ஓடினா கேட்டோம், ஏன் ஓடுறாங்க கேட்டோம் பழமொழி. ஆனா ஊர் ஓடினா ஒத்தோம், அது கேட்காது. ஊரோட நீ செஞ்சு ஓடும். நாங்க 2 வழி செலவரா கேட்டும் ஓடையிடாது, ஊரோடு ஒத்தும் ஓடையிடாது. வேதம் என்ன சொல்றது கேட்டுத்தா ஓடணும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோடு கூட நடக்கப்பட வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய சபை, நான் ஏற்கனவே சொல்றது போல தேவனுடைய ஜனம், தேவனுடைய சபை தேவனுக்குரிய காரியத்தை பிரதிபலிக்கப்பட வேண்டும். அழகாக சொல்லுவார், அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அடிப்படை சகோதரர், ஏன் உன்னை கர்த்தர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். நீ எங்க போற எங்க வார எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். சிறுவசம் எங்களை நீங்க பார்க்காதீங்க, நீங்க சேர்த்துக்கு வாங்க. ஆனா வேறு பாருங்க, நீங்க தான் உலகத்துக்கு சாட்சி. ஏன்னா இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், உங்களை கூட்டிக் கொண்டு வரப்போகிறார். அவர்கள் நீங்க உலகத்துக்கு சாட்சி. சாட்சியா இருக்க வேண்டிய நாங்க சொல்றோம், எங்களை பார்க்காதீங்க. அது எல்லாம் கர்த்தர் பார்க்கல, நீங்க எங்களை பார்க்க சேர்த்துக்குவாங்க. அவன் நீ செய்கிற எல்லா கூட்டையும் செஞ்சுட்டு இருப்ப, நாங்க பார்க்கட்டா. வேதம் சொல்வது நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். ஓகே, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களுடைய வெளிச்சம் நற்கிரிகளை கண்டு தேவனை மகிழ்ப்பட்டவர்கள் அன்பான சமநிலை சொல்ல உண்மை கண்டா இன்னைக்கு மற்றவர்கள் தேவனை மகிழ்ப்பட்டவர்களா? அல்லேலூயா. நான் தூரம் போன பொழுது அன்னையுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது வட்டி கொடுக்குறாங்கயா, வட்டி. அதனால சபையே பிரச்சனைக்கு வந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரியே, இன்னைக்கு நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை பிராரமாய் நீங்கள் தேவனுக்கு உடைய காரியத்துக்காக வெளிச்சம், உன்னிலே தேவனை காண வேண்டும், உன்னிலே கர்த்தருடைய காரியம் பிரதிபலிக்கப்பட வேண்டும். அது தேவன் விரும்புகிறார், அதுக்காக உன்னை வைத்திருக்கிறார். அதுக்காக உனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் உனக்காகவே. இன்னைக்கு அதை பார்க்கிறவர்கள் உங்களை எங்களை யார் ஒப்புறோம்? சில பெண்கள் ஒப்புருவாங்க. பாரு, நீயும் இருக்கிறிய புருஷனாக கணவனாக அவற்றை பாரு, அவன் இந்த மாதிரி வச்சிருக்கிறான், பூவா போல பஞ்சா போல வச்சிட்டு இருக்கிறான். நீ கடைசியே நாளைக்கு உன்னை கட்டினதே பாரு. இங்க என்ன மாதிரி அச்சனாரங்கள் இல்லை என்று பேசுவாங்க. அங்க போய் அவனை பாரு, எந்த மாதிரி உழைக்கிறார், நீ இருக்கிறியே சோழன் மாதிரி இல்லாத கணவன் சொல்லுவார், நீயும் இருக்கிறியே பாரு, அவன் இந்த மாதிரி உற்சாகமா இருக்கிறாங்க, இந்த மாதிரி பாக்குறாங்க, நீங்க அப்படிலாம் சரிவரன்னு சொல்லி கணவன் மகன் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஒப்புறது, பக்கத்து வீட்டுக்காரன் தரத்துக்கு தான் தங்களை ஒப்புறது, அவங்க தரத்துக்கு தான் தங்களை ஒப்புறது. அன்பன தேவனுடைய ஜனமே, உன்னை நீ ஒப்பது இயேசுவுக்கு,
அல்லேலூயா. இயேசுவை போல நான் இல்லையே, அந்த இயேசு கிறிஸ்துவின் தரத்துக்கு உயர்த்து. சாதாரண உலகத்துடைய மனிதனுக்கு தரத்தை நீ போகாத. இயேசு கிறிஸ்துவுடைய தன்மைக்கு ஒன்று உயர்த்து, உயர்ந்ததாக சிந்தி. அந்த ரெண்டு பேர், ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரனும் ரட்சிக்கப்பட்ட சகோதரன் சந்தித்தார்கள். சந்திக்க சொன்னார், பாருங்க இந்த ரெண்டு பேரும் இந்த விளையாட்டு வந்திருக்கிறோம், அகதியாக தான். இப்ப ரெண்டு பேரும் அகதி அகத்தை பெற்றுக்கொண்டு நாங்க வேலை இருக்கோம். உனக்கு காக்கிறது இருக்குது, எனக்கும் காக்கிறது இருக்கு. உனக்கும் வீடு, எனக்கும் வீடு. உனக்கும் மனைவி, எனக்கும் மனைவி. உனக்கு ஒரே வேலையை பார்க்கிறோம். உனக்கும் எனக்கும் என்ன? நம்ம தெய்வத்தை நான் கேட்கிறேன், 3030 தேர்வு நான் கேட்கிறேன், எல்லாம் நம்ம கொட்டுது. நீயே இயேசுவ கேட்கிற, இயேசு உனக்கு கொட்டுறாங்க. உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாருக்கும் சரி சமனாகவே இருக்கணும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவன் சொன்னான், நான் இயேசுவை ஒன்றுமே கேட்கவில்லை. அப்ப என்ன கேட்க அவைய கேட்டுக்கு போனாய்? ஒன்றுமே கேட்கவில்லையா? கேட்கிறேன். ஒன்றே ஒன்று நான் மாத்திரம் தான் நான் கேட்கிறேன். என்ன கேட்கிற சொல்லு. நான் இயேசுட்ட போய் சொல்றேன், இயேசுவே உண்மை போல என்ன மாற்றும்? அவனுக்கு கிறிஸ்தவன் சொன்னான், ஐயா நீ உங்க தெய்வம் எல்லாரையும் கேளு, உண்மை போல என்ன மாற்றம்? 3030 தேவனுக்கு முன்னாடி நிக்கட்டும். ஒரு மாணவர்களுக்கு உருவம் இருக்கு, அதுக்கு முன்பாக நின்று கேட்கட்டும், ஏய் உண்மை போல என்ன மாற்றம்? எல்லாம் உண்மையா கலைஞ்சிட்டு வந்துடும். இங்க போல முன்னோட மாதிரியா இருக்கிறாங்க. உண்மை போல என்ன மாற்றம்? குடும்பமே பிரிஞ்சிருங்க. அல்லேலூயா. அறிவான சவுண்டே சௌரியே இயேசுவை கொஞ்சம் பிரசங்கிக்கலாம். அல்லேலூயா. அது இயேசுவை போல் வாழுங்கள் சபா வரலாம். சில வரை மற்ற மனங்கள் பிரசங்கிக்க நல்லா இருக்கும், அவளை போல வாழும் என்று சொல்ல முடியாது. சொன்னா குடும்பமே பிரிச்சிடும். அவர்களே இயேசு கிறிஸ்துவை யாருக்கும் ஒப்பிட முடியாது, ஒப்பிட்டு பேசவும் முடியாது. சிறப்பானவர், உயர்ந்தவர். அதுபோல தேவனுடைய பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவை தான் ஒப்பிட முடியும், ஒப்பிட முடியுமே ஒழிய உலகத்துடைய காரியத்துக்கு ஒப்பிட்டு பேச ஒப்பிட முடியாது. அல்லேலூயா. அவர்களே அறிவான சகோதரனே சகோதரியே, உன்னை சுற்றி இருக்கிற ஜனம் யாரும் நல்லவர்கள் அல்ல. ஆனால் நீ யாரோ நடக்கிறார், நீ யாரோ நடக்கிறார். ஆனால் தேவன் நோவா அந்த நாட்களை கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைக்கிறதுக்கு அவன் யாரோ நடந்தார். உங்களுக்கு அந்த வெளிப்பாடு நோவா அந்த நாட்கள் கிடைக்கப்படவில்லை. உங்களுக்கு அந்த வேதாளம் போல நோவாவுக்கு கிடைக்கப்படவில்லை. கிடைத்த அந்த சந்தர்ப்பத்திலே கிடைத்த வெளிப்பாட்டின்படியே நோவா அந்த ஜனங்களுக்குள்ள தேவனோடு கூட நடந்தார். வேதம் சொல்கிறது, நீதிமானாகிய நோவா. அல்லேலூயா. அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சந்திக்கமாக இருந்தால் அவராலே கர்த்தருடைய கண்களிலே நோவாவுடைய கிருபை கிடைத்தது. அறிவான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீ கோப ஆற்றில் உட்பட்ட பூமியில தான் இருக்கிறார். தேவ கோபாக்கினை கடைசி நிமிர்ந்தா இருக்கிறார். ஆனால் நீதிமான் நோவா, நீதிமான் அறிவான புதிதாக யாரும் வந்திருந்தார். ஞாபகம் எடுக்காமல் இன்றைய நாளே புதிதாக வரும் என்று சொன்னால் அறிவான சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை விசுவாசித்தால் போதும் நீ நீதிமான் ஆவாய். பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை இயேசுவை பாவம் என்று சொல்லி நீ அறிக்கை செய்து உண்மையாய் மனத்தில் நீ இயேசுவை கேட்கிற போது, நீ இயேசுவை விசுவாசிக்கிற போதும் இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறது கலந்து நீ நீதிமான் ஆகிறாய். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக அல்லது தேவனுடைய தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீ பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை உன் கிரியையில காண்பி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கேட்கறத விசுவாசிக்கிறோம். ஆனா கிரியையில இல்லை. பவுல் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பெறத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு பெறத்து வரட்டும், அது கிரியையில வரட்டும். நம்ம இடத்துல சில போராட்டம் சொல்லுவார்கள், சரி எல்லாம் செத்து மாடி. அல்லேலூயா. ஒன்று செய்துவாங்க, இல்ல செத்து
செய்தவர் நீதிமான். அவன் நீதிமானாக இருந்தார். எல்லாரும் பாவம் செய்து நோவாவோ தான் தேவனோடு நடக்கிறார் என்பதை கிரியிலே காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையா? கிரியிலே காண்பி, கிரியிலே காண்பி. நீ உண்மையா தேவனோடு ஐக்கியப்படுறியா? நீ தேவன் நடக்கிற ஒரு ஆளா? நிச்சயமா நீ மனதில் இருக்கிறியா? கிரியிலே காண்பி. சிலர் சொல்வார்கள், பாஸ்டர் நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம் பாஸ்டர், ஆனா எடுக்கிற அன்னைக்கு நான் சுருட்டு வீடி சிவாபரம் எல்லா கண்ட பசங்களை விட்டுறேன். அது வரைக்கும் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நாங்க விடவே ஏறா கொடுக்கலாமா? ஞாபகம் எடுத்த உடனே அந்த நிமிடத்தில் இருந்தே விட்டுறேன். பாருங்க, மனம் திரும்பின ஆளுந்தாங்க ஞாபகம். மனம் திரும்பால் ஆளுங்க ஞாபகம் கிடையாது. அதான் ஒரு சகோதரி மனம் திரும்பி ஞாபகம் எடுத்தார். தன்னை விசுவாசத்தின் நீதிமான ஆகி அவன் ஞாபகத்தை எடுத்துக்கொண்டான். புருஷனுக்கோ அந்த செய்தி வெளியாக கேட்டா, உன்னை சபைக்குத்தான் அனுப்பினே ஒழிய, ஆனால் உன்னை ஞாபகம் எடுக்காம அனுப்பேன். அல்லேலூயா. யாராவது ஞாபகம் எடுக்காம இருந்தா அடுத்த ஞாபகம் ஒப்பு கொடுத்தது ஞாபகம் எடுக்கிறதுக்கு எடுக்காத யாரும் திரும்பி சொன்னா நிச்சயமாக ஞாபகம் நீங்கள் இடம் கொடுத்து ஆக வேண்டும். விசுவாசத்தை கிரியிலே காண்பி. அடிமான சகோதரர்களே, ஞானஸ்நானத்தை ஏதோ ஒரு சாக்கு போட சட்டங்களை போட்டு தீவிரத்தை தள்ளி போடாத. ஞானஸ்நானம் மிக மிக முக்கியம். அந்த சகோதரி சொன்னால், ஐயோ என்னை மன்னித்து விடுங்க, நான் இனிமேல் ஞாபகம் எடுக்க மாட்டேன். சொன்னார், சரியா சொன்ன, மன்னிக்கிறேன், இனி இப்போ அந்த சேனலா விட்டுறாரு, இனி போ வச்சுட்டு அதை எடுக்கிறாரு. எவ்வளவு ஞானமாக கற்றுக் கொடுத்தார். பாவமும் செய்யக்கூடாது, கணவனையும் என்ன செய்யக்கூடாது, விரோதிக்க கூடாது. அதுக்காக நல்லா ஜெபம் பண்ண அருமையான ஒரு ஞானத்தை கொடுத்தார். நான் இனிமே எடுக்க முடியுமா? இனிமே என்ன மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல வந்ததே என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, ஆனா இனிமே நான் எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மிக மிக முக்கியமான ஒன்று. அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பார்ப்பது நோவாவோ அந்த தேவ ராஜ்யத்துக்குரியவராக இருந்திருக்கிறார். இருந்தது மாத்திரமே கிரியிலே காண்பித்தார். யார் மத்தியிலே காண்பித்தார்? தேவ கோபாகில் உட்பட்ட ஜனங்களுக்குள்ளே தம்முடைய கிரியிலே அதை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம், என்ன, அவன் புத்தகமாக இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் இன்னைக்கு அநேக காரியத்தில் உண்மை கிடையாது. உண்மை உள்ளவங்க அல்ல, அநேக காரியங்களுக்கு உண்மை உள்ளவங்க அல்ல. ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு தேவைப்பட உண்மை சொன்னது கூட தசவா காணிக்கைகளே உண்மை. ஆனால் முழுவதுமான உண்மையான நிலைமை வருவது எல்லா பக்கங்களிலுடைய வாழ்க்கை திறந்ததாகவும் உண்மையானதாக இருக்கப்படும். அது உத்தமமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நோவா தேவனோடு நடைபெறும் உத்தமமாக நடந்தார். கர்த்தர் சிலரை அர்த்தம் செய்கிறவர்கள் ஆகவே உத்தமனாக இரு. ஏன் உன் வாழ்க்கை அர்த்தம் செய்ய போற? எனவே உத்தமனாக இரு. ஜோபனுக்கு வேலை சொல்லுவது என்ன? அவன் சன்மார்க்கன் உத்தமனும் தேவனுக்கு பயந்து கொள்ளாம விலகுவதுமாக இருந்தான். தேவனுக்கு பயப்பட வேண்டும், கொள்ளாம விலகிடுவான். தனிப்பட்ட வாழ்வு, அந்தரங்க வாழ்வு, உள்ளார மனிதன் இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது இன்னைக்கு உண்மை இன்னைக்கு உத்தமம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவன் அல்லேலூயா. தேவன் விரும்புகிறார் நாம் உத்தமம் உள்ளவர்களாக இருக்கணும். நோவாவும் அந்த ஜனங்களுக்குள்ள உத்தமனாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த கடைசி ஒரு காரியத்தில் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். பாருங்கள், அழிவுள்ள ஜனங்கள் அழிவின் பாதையில் போகிறது. ஆனால் இவரோ அந்த கோபாலின் உட்பட்ட ஜனங்களுக்குள்ள இருக்கிற இந்த நோவாவோ தேவனோடு கூட நடந்தான். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு ஐக்கியப்பட்டார். தேவனுடைய ஐக்கியம் உள்ளவராக தன்னை மாற்றிக்கொண்டார். அவரும் பாவ சந்தோஷத்தில் ஐக்கியத்தை ஏற்பட்டவர்கள். இவரோ தேவனுக்குள்ள தன்னை ஐக்கியப்படுத்தினார்.
நான் பிரியமான அவனை தேவன் சஞ்சரிக்க மட்டும் காணப்பட்டார். கர்த்தர் பார்க்கிறார், நோவாவை பார்த்தா என்னோட ஐக்கியப்படுகிறார், என்னோடு கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையை பார்க்கிறார், உண்மையில நீதிமான் தான், உத்தமனாக நடக்கிறார். கர்த்தர் அவன் வாழ்விலே தொட்டார். அரிமள சகோதர சகோதரியே, நோவாவுடைய கண்ணெல்லாம் கர்த்தருடைய கண்ணில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் அந்த கிருபையாக குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த கிருபையினால் குடும்பம் பாதுகாப்பு. அது குடும்ப தலைவர்களே, நீங்கள் தேவனுக்கு உத்தமமாக நடக்கிறவங்க ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உண்மையாக நடக்கிறவங்க உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பத்தவன் கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய சஞ்சரிக்கும் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. அவன் ஒரு குடும்பம் பிள்ளைகள் மிக மிக முக்கியம். அவன் நோவாவோ தேவனோடு சஞ்சரித்தார், நிச்சயமாகவே அவனுடைய குடும்பத்துக்கு தேவன் பாதுகாப்பத்தவன் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க யாருடைய ஐக்கியமா இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஐக்கியப்படுகிறீர்களா? இல்ல சினிமாவோட ஐக்கியமா? அல்ல இன்டர்நெட்டான இந்த தவறான காரியங்களுக்கு ஐக்கியமா? உலகத்துடைய காரியத்துக்கு ஐக்கியமா? சிந்தித்த பாருங்கள், இந்த உலகத்துல யாருடைய ஐக்கியமாக இருக்கிறோம்? யாருடைய ஐக்கியமாக இருக்கிறோம்? நோவா பாவத்தோட ஐக்கியமா இருக்கவில்லை, தேவோட ஐக்கியமா இருந்தான். இந்த அறிவான உலகத்திலே நோவாவும் காத்திருச்சார்கள் உணர்வில்லா இருந்தாங்களோ, கடைசி நாட்கள் ஜனங்களும் விசுவாசம் குறைந்தவளாகவும் உத்தமம் குறைந்தவளாகவும் தேவனுடைய ஐக்கியப்படுவது குறைந்தவளாகவும் உணர்வற்றவளமாக இருப்பார்கள். தேவன் விரும்புகிறார் அப்படி உணர்வுள்ள ஜனங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு ஏற்படுவது சபைக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகிறோம். நம் ஊழியம் வளர்ச்சி வர ஆரம்பித்துக் கொள்ளும். பெரியமோனே, வாழ்க்கையை செழிக்க ஆரம்பித்துக் கொள்ளும். அறிவான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்ல கர்த்தரை செய்து கொள்ளும். கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம், கடைசி நிமிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இஸ்ரவேலது காலநிலை மாறி இருக்கிறது, அரசியல் மாறி இருக்கிறது. அரசியல் மாறி இருக்கிறது, புவியியலில் மாற்றம் உண்டாயிருக்கிறது, வானிலையில் மாற்றம் உண்டாயிருக்கிறது. அறிவுள்ள சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு சபைப்படுத்தவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் உள்ள ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தினை கிரியினை காண்பிக்கிற ஜனங்களை எதிர்பார்க்கிறார். அது தேவனுடைய நாமத்தை பிரதிபலிக்கிற ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமமாய் எல்லாருக்கும் உத்தமம் நடக்கிற ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கலையில் அதிகமாக ஐக்கியமுடைய ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். யாரும் கண்களை மூடி நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? எந்த இடத்துல எந்த சூழ்நிலை தவறு இருக்கிறோம், எந்த சூழ்நிலை உணவற்றவனாக இருந்திருக்கிறோம், உங்களுடைய குடும்பத்துடைய காரணம் எந்த சூழ்நிலை உணவு அற்றவனாக இருந்திருக்கிறோம். சகோதர சகோதரியே, செவத்தோடு ஆதரவை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய. நன்றி சுவாமி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா கிரியை செய்கிறவர் மகிமை உள்ளவரே நன்றி செலுத்துகிறேன். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஆவியானவரே கிரியை செய்கிறவர், மகிமை உள்ள தேவனுடைய கிரியை செய்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. அறிவான சகோதரனே சகோதரி, குடும்பத்துடைய வாழ்வில் உத்தமமாக இருக்கிற தேவன் விரும்புகிறார். உன்னுடைய நீ இருக்கிற சூழ்நிலை தேவனுக்குள்ள உண்மையாகவே உத்தமமாக இருக்கிற தேவன் விரும்புகிறார். உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். தேவன் அந்தரங்கள் எல்லாம் அறிந்தே வைத்திருக்கிறார். எல்லாம் வழியாதான். அறிவான சகோதரனே, உடைய வாழ்வை தேவன் மாற்றம் விரும்புகிறார். தேவன் வாழ்வை மாற்றம் விரும்புகிறார். இந்த அறிவை எல்லாம் ஒப்புக் கொடுக்க நிச்சயமாய் கர்த்தர் வாழ்வை கிரியை செய்வார். நிச்சயமாய் வாழ்வை கிரியை செய்வார். இந்த அறிவான விடுதலை நான் ஜெபிக்க போகிறேன். நேசிக்கிற ஆண்டவரே, இந்த அறிவான வழிகாட்டி செலுத்துகிறேன். கடைசி கால சொல்லிக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் உணவடைகிறோம் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தின் மேல், அவருடைய தொழிலின் மேல் மனதை கிரியை செய்கிறார். உள்ளத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். கேட்ட செய்தியில் பிராயமாய் அவர் வாழ்க்கை கிரியை உண்டு பண்ணுகிறார். கர்த்தாவே, ஒரு தொழிலை உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறேன். வாழ்க்கை அற்புதம் நிகழ்வுடைய ஜெபிக்கிறேன். கிரியை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, நாளே செய்தி ஒவ்வொரு ஆண்டவரே, தம்முடைய
கொடுங்க. வியாதி வந்ததுக்கான ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் விடுதலும் கவுமையை ஜெபிக்கிறேன். சகல எல்லா விலகினங்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் போகுமையை ஜெபிக்கிறேன். விடுதலும் காவலாக ஆண்டவரே நீர் செய்வீராக. எல்லா விலகினங்கள் சகல எல்லா விலகினங்கள் ஆண்டவரே எல்லாம் போகுமையை ஜெபிக்கிறேன். விடுதலும் காவலாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவை முழுகிறீர் செய்வீராக. அதுவே தொடர்ந்து கர்த்தாவை சபையில் போடுவதற்காக ஜெபிக்கிறேன். பல நெருக்கங்கள் ஒருத்தரும் வருவதை காண்கிறீங்க. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையை காண்கிறீங்க. ஊழியர்கள் நெருக்கங்களை காண்கிறீங்க. கர்த்தாவை கிரியை செய்வீராக.